நண்பர்களே, உறவுகளே, எப்படி எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்காக நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யும் நேரங்களில் உங்களுக்காக வேண்டுதல் செய்து வருகிறேன். மேலும் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருகின்றேன். எந்த மதங்களும் எந்த உருவங்களும் எந்த சாதிகளும் இல்லாத பேரொழியாகிய இறையனார் எம்பெருமானுடைய அருளை பெறாதவர்கள், அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இப்படி கைகளில் நாள் நட்சத்திரம் பார்த்து நாளும் கூட நமக்குன்னும் செய்யாதுன்னு சைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை நம்பாமல் நாளுக்கும் கோளுக்கும் பயந்து இந்த கல்களை வைக்கணும். உதாரணமாக உலகில் விலை உயர்ந்த கைக்கடியாரங்களுக்குள்ள தங்கம் மற்றது விலையேறப்பட்ட சின்ன கற்களெல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த மணிக்கூடு இன்று வரைக்கும் கடலுக்கு விழுந்தான் என்ன விழுந்தால் அதை ஓடிக்கொண்டா இருக்காண்டு ஊடகங்களை பார்க்குறோம். அதுபோல் பூமியில் மனுஷன் வாழ்கிறதுக்கு வேண்டிய பூமி சுற்றுறதுக்கு மணிக்கூடு சுற்றுறதுக்கு வேண்டிய மனிதன் வச்ச மாதிரி பூமி சுற்றுறதுக்கு இறைவன் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அது உள்ள தங்கம் தங்கம் என்ன இல்லை வைரம் வைரூரியம் இல்லை சகல வித கற்கள் விலையேறப்பட்ட கல்விகள் எல்லாம் வைத்திருக்கார். ஆனால் அதை நோண்டி கைகளில் எங்களுக்கு போடணும் இல்லை. அது கொஞ்சத்தை வேண்டியே நான் கையில் வைக்கணுமென்ற அவசியமே இல்லை. நான் எல்லாம் தேவைன்னு தான் கடவுள் அந்த பூமிக்குள்ளே எல்லாம் வச்சு அதுக்கு மேலே எல்லாம் வேணும் இருக்குது. அந்த இறையனாரும் பெருமாள் அருளை பெறாத மக்கள் இதெல்லாம் கைகளில் மாட்டி காதுகளில் மாட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று, நாங்கள் எதை மாட்டினாலும் மாட்டாட்டிக்கு நாங்கள் செய்த நன்மை செய்தால் நன்மை தொடரும், தீமை செய்தால் தீமை தொடரும். இலங்கை அரசியலில் பார்த்தா தீமை செய்த கனவேர் எல்லாமே பார்க்க உங்களுக்கு திருப்பி தெரியும். அது என்னத்தை அணிஞ்சான்னு எல்லாமே பார்க்க தெரியும். அவையில் செய்த பாவங்களை தீர்க்கிறதுக்கு சும்மா கோயிலில் கொண்டே ஏதாவது கொஞ்சம் தங்களை எடுத்த பணத்துக்கு ஏற்ற அளவு பணத்தை கொண்டே உண்டியலில் போடுறது போல் ஏதோ வடபகுதிக்கு ஏதோ கொஞ்சம் அவ்விதில் செய்திருக்கணும். ஆனால் செய்தாலும் செய்த பாவம் தீர விடாது. செய்தவான் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அறியாமல் செய்த பாவங்கள் வேறு, அறிஞ்சு செய்த பாவங்களுக்கு தண்டனை இருக்குது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பும் இருக்குது, கடவுள்கிட்ட மன்னிப்பும் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு உயிர் ரத்தம். அந்த ரத்தத்தை பூமியில் சிந்துறவன்ற ரத்தம் வேறு ஒரால் சிந்தப்படும். அது விதி விலக்கே இல்லை. அந்த கொலை பாவங்களுக்கு விட மற்ற பாவங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட மன்னிப்பு இருக்குது. நாங்கள் மனந்திரிந்து உண்மையாக மன்னிப்பு கேட்டால் ஒழிய போலிக்கு சும்மா மனத்தில் அடிமனத்துலேருந்து வராமல் வாயால் மன்னிப்பு கேட்டு வேலையில் அவர் எல்லாத்தையும் அறிவார். மற்றது கடவுளுக்கு பயப்படுறேன்னு சொன்னால் கடவுள்கிட்ட ஜனங்கள் எல்லாரும் என்னத்தை கேட்குறது? அதை தாரும் ஆண்டவர், இதை தாரும் கடவுளை, அதை தாரும் இதை உண்டு கேட்கணும். ஆனால் கடவுள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய உண்டு தான். அவர்கிட்ட அருள் என்று சொன்னால் அதில் அன்பு, கருணை, இரக்கம் எல்லாம் அதில் அடங்கியிருக்குது. அந்த அருளை எங்களுக்கு கிடைச்சதுண்டா மச்சி எல்லாமே தானாக கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு உலகத்தில் ஒரு 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 பிரதமர் வைப்பேன், அவர்கிட்ட மகனாக இருந்தால் அந்த மகனுக்கு தகப்பன் செய்ய வேண்டியெல்லாம் கேட்காமலே செய்வார். என்ன இப்போ நாங்கள்லாம் யார் உலகத்தை படைச்சா கடவுளோட பிள்ளைகள். நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் பிள்ளைகளான அவரை நிலையை பார்த்து அவரை கொடுப்பேன். நான் கோயிலில் போய் இதைத்தாண்டு கேட்க வேண்டிய கோயில் மனந்தானுங்கிற கோயில், வெளியில் கோயில் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட அருளை பெற்ற ஜனங்கள் காயமே கோயிலண்டு அவரால் உணர்த்தப்பட்டு அவரை மனதுக்குள்ள பூஜித்து வருகணும். ஆனால் அவருடைய அருளை போராதாக்களை என்ன செய்யணும்? நடக்க, பார்க்க, கதைக்க, கேட்க, அசைய முடியாத சிலையில் வழங்கி அன்பு சமாதானம் ஏதுமின்றி வாழினோம். இது சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் என்னத்தை செய்தாலும் கடவுள் பார்வையில் நாங்கள் எதுவும் தப்ப முடியாது. அதால் நாங்கள் எதோ அணியிறமண்டு இல்லை, மனதுக்குள்ளே எதோ அணியிறமன்று தான் முக்கியம். கடந்த காலம் போகட்டும், இனியாவது நாங்கள் கடவுளோட பாடல உண்மையாக இருக்க முயற்சிப்போம். இதெல்லாம் சொல்கிறால நானும் ஒரு சுத்தமான ஆளுன்னு சொல்லிடுறேன். நானும் பாவத்தில் ஊறி நாறி வந்த ஒரு ஆள் தான். பாவங்கள் செய்யாத பாவங்கள் இல்லை, மனித உயிர் எடுக்கிற பாவம் அந்த பாவத்தை செய்யலை, மற்ற எல்லா பாவம் செய்தேன் தான். நான் இப்போ எல்லாம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து விடுபட்டு வர முயற்சிக்கிறேன். நான் அவற்றை உதவியோடு இருந்தும் சில பாவங்களை சிக்கித்தான் இருக்கேன். அதில் இருந்து நம்ம மீண்டு வர முயற்சிக்கத்தான் இருக்கேன். பாவம் செய்யாத மாதிரி தான் உலகத்தில் யாருமே இல்லை. உலகத்தில் நல்லவன் ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் சில நேருக்கும் சில பேர்கிட்ட பார்வைக்கு நல்லவனாக இருக்கான் தவிர எல்லோரும் நல்லவன் இல்லை.
சில பேர் கூட தன்னாடி அதான் குடிகாரன்னு சொல்லுவான். ஒருவர் சொல்லுவார், இவன் இப்போ இந்த குடிகாரன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் சொன்னவர் வந்து வீட்டுக்கு குடிச்சவர் வீட்டுக்கு விழுந்து கிடப்பார். அதே மாதிரி பாவம் செய்யாத மனுஷன்னு பாவம் செய்கிற பெரிய வேலையும் இல்லை. அதுக்காக கொலையை நான் சொல்லல, மற்ற பாவங்கள் இந்த பாவங்களுக்கு கொலையன்று அதுக்குரிய தண்டனை அது கடவுளாக இறக்கி சொன்ன மாதிரி ஒருவற்ற உயிராகிய ரத்தத்தை சிந்தின ரத்தம் அது வேறு வழியாக சிந்துப்படும், அதை எடுப்பட்டு பூமியில் சிந்தப்படும். ஆனால் சொல்ல வேண்டியது என்னென்னு சொன்னால், நாங்கள் என்னதான் ஒரு பாவமன்ற மிதமிஞ்சின பாவங்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களும் இருக்குது. அந்த பாவங்கள்லேருந்து நாங்கள் சிக்கியிருந்தால் மெல்ல விடுதலை பெற கடவுள்கிட்ட உதவியை கேட்க தான். எங்களால் பாவங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாது. அவர் தான் விடுதலை ஆக்கணும். அவர் விடுதலை ஆக்கணும், நாங்கள் விடுதலை ஆகும், அவ்வளோதான். ஆனால் அவர்கிட்ட கேட்கணும். அது இன்னும் காய்ச்சி கொண்டு போனால் அதிகம் காய்ச்சி கொண்டிருக்கலாம். சரி, இன்னொரு ஒரு ஒலி பதிவில் சந்திப்போம். ஓகே, எல்லோரும் போய் சந்தோஷமாக இருங்க.